அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருந்த நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழக நகராட்சி நிர்வாகத்துறையில் பணி நியமனங்களுக்கு லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பாகவும் டெண்டர் ஒதுக்கீட்டில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாகவும் வழக்கு பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை சார்பில் தமிழக டிஜிபிக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சரும் வழக்கறிஞருமாக இருக்கக்கூடிய MP இன்பதுரை மற்றும் ஆதி நாராயணன் ஆகியோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்குகளை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அமர்வு விசாரித்த நிலையில் வேறொரு வழக்கு விசாரணையில் சேகரிக்கப்பட்ட ஆதாரங்களை டிஜிபிக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவற்றின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக அரசுத்துறை தரப்பில் அமலாக்கத்துறையின் கடிதம் அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது என்பதால் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்திருப்பதன் காரணமாக ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேவையில்லை எனவும் அமலாக்கத்துறை அளித்த கடிதங்களில் போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் வழக்கு பதிவு செய்து விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் ஆதி நாராயணன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரேவதி.